சத்தியம் தான் வசனம். அப்போ வசனம் தான் நம்மை வளர பண்ணும். அதுதான் முதல்ல வாசித்த 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி. For you to grow, if you want to grow, நீங்க வளரணுமா, உங்களுக்கு ஒரு ஆகாரம் இருக்கு. வேத வசனம் தான் அந்த ஆகாரம். அதுக்கு பேர் தான் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பால். கலப்படம் இல்லாதது ஞான பால். வசனத்துக்கு ஞான பால் என்று பெயர். இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கிறான். சோதிக்கும் போது ரொம்ப பசியா டயர்டா இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கன்னு இயேசு சொல்றாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அப்ப வசனத்துக்கு வார்த்தைன்னு இருக்கு. 119 சங்கீதம் படிச்சீங்கன்னா பிரமாணம் இருக்கு, வசனம் இருக்கு, பிரமாணம் இருக்கு, கட்டளை இருக்கு, கற்பனை இருக்கு, நீதி இருக்கு, சாட்சிகள் இருக்கு. இதெல்லாம் வசனங்கள். உடைய நீதி நியாயங்கள், உடைய கற்பனைகள், உடைய கட்டளைகள், உடைய பிரமாணங்கள், உடைய வசனங்கள். இதெல்லாம் 119 சங்கீதம். வசனத்துக்கு இருக்கிற இன்னொரு பெயர். வசனம் நமக்கு சாப்பாடு. சாப்பிடாத பிள்ளை வளர முடியாது. வளர்ந்தாலும் நோஞ்சானா வளரும். சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு நாளைக்கு வளர முடியும்? செத்து போயிடும். எதையாவது சாப்பிடணும். சத்துணவுன்னு சொல்றாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கு இப்போ நல்ல சத்துணவுன்ட்டு சத்து கூட கூட என்ன செய்யறாங்க, இப்போ வாரத்தில் முட்டை போடுறாங்களாம். எத்தனை நாள் முட்டை? எங்க காலத்துலலாம் முட்டையே இல்லை. முட்டையே நாங்கள் பார்க்க முடியாது. ஒரே கஞ்சி தான், டெய்லி கஞ்சி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா சாப்பிட்ட மாதிரி. நான் சத்துணவுல சாப்பிட்ருக்கேன். நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களாப்பா? அந்த 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 கஷ்டம்லாம் எங்களுக்கு இல்லைங்கிறீங்களா? ஐயோ, நீங்களாம் எவ்வளோ பாக்கியவாங்க. 9, 10 படிக்கும் போதெல்லாம் சத்துணவு தான். இந்த உளுந்து போட்ட கஞ்சி நல்லா இருக்குங்க. அவ்வளோ மோசமா நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் குடிச்சு தான் நல்லா இருக்கிறோம். இப்போ முட்டை நிறைய சாப்பிட்டு நிறைய டேஷ் முட்டையா தான் இருக்கு. அல்ல சொல்றீங்களா? முட்டை சாப்பிடணும்னு தான் கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு நாளைக்கு 5 முட்டை சாப்பிடணுமா. அன்னைக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு யூடியூப்ல, ஐயோ வெள்ளையா இருக்கிற முட்டையை சாப்பிட்றாதீங்கன்னாரு. அடப்பாவுமே, இப்படி கஷ்டத்தோட இருக்கேன்ட்டு அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனேன். சார் 5 முட்டை சாப்பிடுங்க. இவர் சொல்றதை நம்புறதா, அவர் சொல்றதை நம்புறதா? வெள்ளையா இருக்கிறது ஒன்னையும் சாப்பிடாதீங்கன்ட்டார். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதான்? அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது, வெள்ளை சால்ட்டு சாப்பிடக்கூடாதான், மில்க் வெள்ளை சாப்பிடக்கூடாதான், முட்டை சாப்பிடக்கூடாதான், சுகர் சாப்பிடக்கூடாதான். சார் எதை சார் சாப்பிட்றது? இப்படி வியாதி இல்லாம இருக்கணும்னு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு டாக்டர், சார் அதுலதான் உங்களுக்கு சத்தே இருக்குது, 5 முட்டை சாப்பிடுங்கன்னாரு. இப்போ நல்ல சத்துணவுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா? அதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? கஷ்டப்படுறவங்கன்ட்டு எல்லாருமே சாப்பிடலாமா? நாங்களும் வந்தா கொடுப்பாங்களா? அப்படியா? எல்லாருக்கும் அரசாங்கம் நல்ல காரியம் செய்துப்போம். நாங்க அதெல்லாம் சாப்பிடலங்க. சிலவங்க ஹாஸ்டல்ல வளர்ந்துருப்பீங்க இல்ல? அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி சத்துணவு போடுறாங்க. கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 என்ன செய்யுங்க, இந்த முட்டையெல்லாம் கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு 40 பிள்ளைங்க வராமல் போயிட்டாலும் ஒரு முட்டை போடுறதுக்கு போல 2 முட்டையா போட்டுருங்கிறதா கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 40 முட்டையும் வீட்டுக்கு தள்ளிட்டு போயிடாதீங்க. சத்துணவுல வேற செய்யறவங்க பிள்ளைங்களே வரலன்னு முட்டை என்ன செய்யாதீங்க, வீட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டு நீங்க கூமுட்டை ஆயிடுவீங்க. அரசாங்க பொருள், அரசாங்க திங்ஸ் அடுத்தவங்க தொடவே கூடாது. நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க, ஒரு ஆளு சொல்லாமா? இப்படிலாம் சின்ன சின்னதா பண்றது நம்ம தலைமுறைக்கு சாபம். சாபம் பின்னால சேர்ந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு தெரியாது, நிறைய சேர்ப்பாங்க, ஒண்ணுமே கொண்டு போக மாட்டாங்க. லோத்து மாதிரி கள்ளத்தனம் பண்ணி பொய்ய சொல்லி ஏமாத்தி அவனை ஏமாத்தி சேர்க்கறது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. எல்லாம் விட்டுக்கிட்டு தான் போகணும். லோத்து குடும்பம் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? அநியாயமா எதையும் சேர்க்க நினைக்காதீங்க. ஓகே, இப்போ வளர்ச்சிக்கு சாப்பாடு வேணும். நமக்கு இருக்கிற சாப்பாடு இந்த வேத வசனம். இதுக்கு சாப்பாடுன்னு பேரு. மனுஷன் அப்பத்தினாலே. அப்ப இது அப்பம். அந்த காலத்துல அப்பம், பிரெட்னு போட்டிருக்கு. ரொட்டி. நார்த் இந்தியா போனீங்கன்னா சப்பாத்தி தான், ஒரே சப்பாத்தி. எந்த பக்கம் போனாலும். நமக்கு சவுத் இந்தியா வந்தா ஒரே இட்லி தோசை தான்.
சப்பாத்திங்கிற மாதிரி, நமக்கு இங்க இட்லி தோசை மாதிரி, இஸ்ரேல்ல ரொட்டி அப்பம். அதான் அந்த வசனம் அப்படி இருக்கு. Man shall not live by bread alone but by every word that proceedeth out of the mouth of God. தேவ வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால பிழைப்பான், அவன் வாழ்வான். Man shall live, he can live, we can live. For a man to live he needs food. ஒரு மனுஷன் வாழ்வதற்கு சாப்பாடு வேணும். இன்னைக்கு ஆவிக்குரிய நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவிக்குரிய அவன் வளரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்கு தான் நீ முடிவெடு, முயற்சி எடு. அந்த உள்ளான மனுஷன் வளர்க்கு நல்ல சாப்பாடு போடு, தீனி போடு, அவனுக்கு நல்ல சாப்பாடு போடு. அது சாப்பாடு வசனம் தான். இந்த வசனத்தை படிக்க 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 நீங்கள், அது ஆரம்ப நிலையில ஒரு பால் போல பிறந்த குழந்தைக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆனா வளர 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 அதுக்கு கடினமான உணவெல்லாம் கொடுப்பாங்க, பலமான ஆகாரம் கொடுப்பாங்க. ஒரே வளர்ந்து வளர்ந்து பிறகும் அப்படியே ஒரு சின்ன பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியுமா? பலவிதமான சத்து உணவுகள் சேர்த்து கொடுக்குறாங்க வளர்ச்சிக்கு. அப்போ பலவிதமான உபதேசங்களை நம்ம கேட்கணும், கடின உபதேசங்களை கேட்கணும். அப்பதான் வளருவோம், நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்றது சும்மா வெறும் பால் போல எளிமையான பிரசங்கம் இல்ல. இயேசு நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசப்பா ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், கண்ணீரை துடைப்பார்னா அது பால் மாதிரி. ஆரம்ப விசுவாசிக்கு ஓகே. வர 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 காரமா சாப்பாடு சாப்பிடணும், கசப்பா சாப்பிடணும், எல்லாம் நல்ல சத்து உணவு இருக்கு. சிக்கன் சாப்பிடுறாங்க, மட்டன் சாப்பிடுறாங்க, உடம்பு பலனுக்கு எத்தனையோ காரியங்களை சாப்பிடுறாங்க, பலமான ஆகாரம். நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்ங்கிறார். பட் எப்படியோ மொத்தத்துல வளர்ச்சிக்கு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரத்தை நம்ம தான் சாப்பிடணும், நம்ம கையில கொடுத்திருக்காரு. சோ முயற்சி எடு, முடிவெடு. முடிவு எடுத்துட்டோம், ஆண்டவருக்காக வாழ்வேன். அடுத்து முயற்சி எதுக்கு? வளருவதற்கு முயற்சி. எது வளர்ச்சி? உள்ளான மனுஷன் வளரணும். அந்த உள்ளான மனுஷன் வளருவதற்கு நான் முயற்சி எடுக்கும். அப்ப வளருவது எப்படி? இன்றைக்கு வசனமும் வளர்ச்சியும், வசனமும் வளர்ச்சி. அப்ப இயேசுவே ஜெபம் பண்றாரு, உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்குங்க. வசனத்தினால, வசனத்தினால. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 3:17. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும். வேத வசனம் இன்னொருக்கா படிங்க, மறக்கவே மறக்காதீங்க இந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 3:16-17 படிக்கலாமா? 16 படிக்கலாமா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பைபிள் திறந்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16 பக்கம் சொல்லுங்கம்மா. 2:9-3 புதிய ஏற்பாட்டுல 2:1. சின்ன பிள்ளைங்களா நீங்க எடுக்கணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்றேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், தேறினவன், தேவனுடைய மனுஷன் யாரா இருந்தாலும், நீங்களோ நானோ, ஊழியக்காரனோ விசுவாசியோ, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் சொல்லுங்க பிரயோஜனமா இருக்கு. எவ்வளவு விஷயம் நடக்குது வேத வசனத்தை படிக்கும் போது. இதுதான் வளர்ச்சி. This is growth. This is what God expects from us. வளர்றதுனா என்னங்க? நீங்க நீதிமானா மாறுவீங்க. வளர்றதுனா என்ன? நீங்க டிசிப்ளினா வருவீங்க. வளர்றதுனா என்ன? நீங்க வசனம் அதுல போட்டிருக்கு இல்லையா, அது உபதேசம், கடிந்து கொள்ளுதல், நீதியை படிப்பிக்குதல். இதுதான் பரிசுத்தமாகுதல், சாங்டிபிகேஷன். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ வளர்ச்சி இதுதான் நமக்குள்ள கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற வளர்ச்சி. அப்போ வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் வசனம், வசனமும் வளர்ச்சியும். வசனம் இல்லாம வளர முடியாது. நீங்கள் வளர்வதற்கு, நான் வளர்வதற்கு, எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க வளர்வதற்கு, நான் வளர்வதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரே கருவி வசனம். வசனம் இல்லாம வளர முடியாது. நீங்க வசனத்தை கேட்காம வளர முடியாது, நீங்க படிக்காம வளர முடியாது. வசனத்தை எப்படி எல்லாம் நம்ம வளர்வதற்கு பயன்படுத்தணும். 5 ஸ்டெப் இருக்கு வசனங்கள். அப்போ எதுக்கு ஆண்டவர் அருமையான எழுத்துக்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு பேரே பரிசுத்த வேத எழுத்துக்கள். தீமோத்தேயு சொல்றாரு, நீ சிறு வயது முதலே கற்றுக்கொண்ட பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஜெயில இருந்து சீஷர்களை வெளியே கொண்டு வந்தோம்னா தேவதூதன் சொல்றாரு, நீங்க போய் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை போய் சொல்லுங்க, ஜீவ வார்த்தைகள் சொல்லுங்க. இது ஜீவ வார்த்தை, இது பரிசுத்த தேவ எழுத்துக்கள், இது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆமென்.
இது பேதையை ஞானியாக்குன்னு போட்டிருக்கு 19ஆம் சங்கீதத்துல. இது உயிர்ப்பிக்கும். அடுத்தது 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இது டாக்டர் மாதிரி, மெடிசன். இட் கேன் பிரிங் ஹீலிங். இது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். வேத வசனம் உலகத்தின் எல்லா புத்தகங்களை விட மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்திய வசனத்தினால் வசனம் செய்கிற காரியங்கள் நிறைய வசனங்களை படிக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஜீவனை பிறப்பிக்கிறது. வசனத்தை ஏற்றுக்கொண்டவுடனே நம்ம ஜீவன் வருகிறோம். ஜீவன் பிறப்பிக்கிறது, நமக்குள் ஜீவனை உண்டாக்கு. இரண்டாவது, விசுவாசத்தை உண்டாக்குகிறது வசனம். அங்க இங்க கொஞ்சம் என்ன எழுதி கொள்ளலாம். நமக்குள் ஜீவனை உண்டாக்குகிறது. நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவைகளால் உமது அடியேன் உணர்வடைகிறேன். உயிர்ப்பிக்கப்படுகிறேன். உணர்வு வருது, ஒரு உணர்வு வருது. வசனம் நமக்கு உணர்த்துது. விசுவாசம் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இரண்டாவது, விசுவாசத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, மாற்றம் தருகிறது, மாறுதலை ஏற்படுத்துகிறது. மாறுதல் மூணாவது வரக்கூடியது மாறுதல். நாலாவது, வசனம் தரக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுகிறது, சிச்சுவேஷன் சேஞ்ச். ஐந்தாவது, மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆறாவது, பகையை மேற்கொள்கிறது, பகையை மேற்கொள்கிறது. ஏழாவது, சோதனையை தோற்கடிக்கிறது. எட்டாவது, நம்பிக்கையை ஊட்டுகிறது. பத்தாவது, வல்லமையை வெளியிடுகிறது. 11வது, சிந்தையை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கிறது ஷார்ட்டா எழுதிட்டே வரலாம் நீங்க. சுத்திகரிக்கிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது வசனம். இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். இல்ல, அழகான பாட்டு. இக்காலத்து பாடுகள் எல்லாம் எந்த நம்பிக்கையில வாழ்றோம்? பிரச்சனை வராதுன்னு வாழ்றோமா? இல்ல, பிரச்சனை வராதுன்னு வாழல. எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச நாள் தாங்க, கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை மாறிடும். வசனம், அந்த வசனம் தெரிஞ்சதுனால தான் தைரியமா இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் சரியாயிடும், பயப்படாதீங்க. எதை வச்சு நம்பிக்கை சொல்றோம்? வசனம். வசனம் தெரிஞ்சதுனால காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம். எங்க அவ்வளவு பாடுபட்டவர் சொல்றாரு, லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். எப்படி அந்த உபத்திரவத்தை லேசாங்கிறாரு? அங்க பார்க்கனால கொஞ்ச நாள வரப்போறாரு, இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அப்ப அந்த நம்பிக்கை எதை வச்சு வருது? வசனத்தினால. ஒரு 12 காரியங்களை சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்லா கவனிங்க, வசனத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. டோன்ட் டேக் இட் வெரி லைட்லி. பைபிள, வேர்ட் ஆஃப் காட விளையாட்டா எடுத்துக்காதீங்க. இது உங்க சாப்பாடு. நீங்க இதை ட்ரீட் பண்ற விதம் தான் நீங்க வளருவத வழி. The way you treat the word of God, the way you read, the way you hear. விதைக்கிறவனை பற்றி ஓமையெல்லாம் சொல்லிட்டு 4 வயல்களை பத்தி சொல்றாருல ஆண்டவர். வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், அடுத்தது கற்பாறையில, அடுத்தது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். எல்லாமே நிலங்கிறது என்னது? நிலம்னா என்ன? நம்ம இதயம். நிலம் என்பது, அந்த விதை என்பது என்ன? வசனம். வசனம் உங்க இதயத்துல விழுது, காது வழியா உள்ள போகுது. நான் பேசுறேன், காது வழியா உள்ள போய் உங்க இதயத்துல விழுது. இந்த கதையை சொன்ன பிறகு ஒரு கொஞ்சம் சில விதை எங்கே விழுந்தது? வழி அருகே. பறவைகள். சில விதை கற்பாறையில முளைச்சிச்சு, வேறு கொள்ள முடியல. இருதய கடினம். இருதயத்தை கடினமாக்கிட்டு வாழ்வாங்க பாருங்க. வசனம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டக்குன்னு ஏற்றுக்குவாங்க, அப்புறம் வளர மாட்டாங்க. They receive quickly but they don't practice. அதான் கடினம், இருதய கடினம். என்ன சொன்னாலும் அவர் சொல்லட்டுங்க, ஏதோ பாஸ்டர் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறது. வசனம் கர்த்தர் சொல்றாரு நினைக்கிறது இல்லை. அப்புறம் முள்ளுள்ளது, பலவிதமான சிந்தனைகள் அலபாயம். ஒரு மனமா சிலருக்கு இருக்கவே இருக்காது. எதையாவது யோசித்துக்கிட்டு, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ராத்திரி பகல போராட்டத்திலே இருப்பாங்க. அது வளரவே முடியாது. ஆனா சில விதை எங்க விழுது? நல்ல நிலத்துல விழுது. நிலம் என்பது இதயம்.
விதை என்பது வசனம். இந்த வசனம் போய் எப்படி விழுது, அதை எப்படி ஏற்றுக்கொள்றோம், அதான் அந்த பாயிண்ட். இதை சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 8:18 நினைக்கிறேன், படிங்க பார்க்கலாம். லூக்கா 8:18. ஆதலால், நல்லா கவனிங்க, ஆண்டவர் கேளுங்கள்னு சொன்னாரு, கேளுங்கள் சொன்னாரு. காதுள்ளவன் காதுள்ளவன் சொல்லுங்க, காதுள்ளவன். காது இருந்தா எல்லாருக்கும் கேட்கும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் கவனிக்கணும் நான் சொல்றத. எடுக்காட்டாலும் விட்டுருங்க, நீங்க லூக்கா தேட வேண்டாம், விட்டுருங்க. அவர் ரொம்ப நாள் ஆச்சு, செத்து போயிட்டார். அவர் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் எழுதினதை தான் நான் படிக்க சொல்றேன். இப்ப நீங்க அவர் தேடி கண்டுபிடிக்க முடியாது, இதுக்குள்ள கண்டுபிடிக்கலாம், இன்னைக்கு கண்டுபிடிக்க மாட்டீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல. முதலாம் உயிர்த்தெழுது முடியுமோ பார்த்துக்கலாம். ஒரு அல்ல சொல்லாம விஷயத்தை கவனிங்க. இந்த 4 நிலத்தை பத்தி சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு கேளுங்கன்னு சொல்லல. படிங்க அந்த வசனம் 4:18. ஆதலால், வட்டம் போடுங்க ஐயா. சபைக்கு வரும்போது நீங்க என்ன மனநிலையில வசனம் கேட்கறீங்க ரொம்ப முக்கியம். என்ன மனநிலையோட கேட்கறீங்க, கேட்கிற விதத்தை கவனியுங்கள். விதம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கள்னு சொன்னாரு, காதுள்ளவன் கேட்க கடவன்னாரு. நீ கேட்கிற விதம். ஆதலால் நீங்கள் அத கவனி, பிரசங்கத்தை கவனி, சொல்ற வசனத்தை கவனி, எப்படி நீ கவனிக்கிறங்கிறத கவனி. அங்கதான் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, அங்கதான் பிரச்சனை. கேட்கிற விதம் தான் நீங்க வளருவீங்களா வளர மாட்டீங்களா முடிவு பண்றது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் ஒரே வசனம் தான், ஒரே வசனம் தான் ஆண்டவர் பேசுறாரு. சில சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, ஆமா ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, ஆமா ஐயா சாரி, உடனே ஒப்பு கொடுக்கறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, கீழ்ப்படுறாங்க, வசனம் வேலை செய்து கனி கொடுக்கறாங்க, லைஃப் அடுத்த நிலைக்கு போகுது. சிலது செய்யறது இல்ல, சில கேட்கும் போதே சரியா கேட்கறது இல்ல, வசனத்தை சிந்தனை அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். நீ கேட்கிற விதத்தை கவனி. அதான் அழகா எழுதுறாரு, நீ தேவாலயத்துக்கு போகும் உன் நடையை காத்துக்கொள். எவ்வளவு கவனமா சபைக்கு வரணும், வந்துட்டா போதாது, எவ்வளவு கவனமா உட்காரணும், உட்கார்ந்தா போதாது, எவ்வளவு ஜாக்கிரதையா வசனத்தை கேட்கணும், கேட்டுட்டா போதாது, என்ன மனநிலையில கேட்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாருங்க, இதெல்லாம் பார்க்கிறாரு ஆண்டவர். அதை கவனிக்கணும். நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். ஐயோ, அதனால தான் எழுந்து வெளியே போகாதீங்க, கவனமா இருங்க. நீங்க ஒருத்தர் எழுந்து போய் 10 பேர் உங்களை பார்த்து 10 பேருடைய கவனம் சிதறுவதற்கு நீங்க காரணம் ஆயிடாதீங்க. கேட்கிற விதத்தை கவனியுங்கள். ஹவு டு யூ லிசன்? பிள்ளைகளுக்கு சொல்லி கூட்டிட்டு வரணும். சர்ச்சைக்கு வரும்போது ஒழுங்கா உட்காரு, சர்ச்சில் அங்கங்க எழுந்து போகாத, பைபிள் எடுத்துட்டு போ, படி, தெரியலையா ஐயா சொல்றத கேளு. புரியுதா உங்களுக்கு? கேட்கிற விதம் அதுதான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். என் கூட பேசுங்கப்பா, வந்தவன முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? சர்ச்சுக்கு பாதுகாப்பா வந்துட்டேன், நன்றியப்பான்ட்டா, அதுதான் வந்துட்டோமே. என் கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் உம்மை அறியணுமே, அதானே ஆசை, அதானே ஜபம். இன்னும் கிட்டி சேரணும், அந்த ஜபத்தை தான் ஆண்டவரே என் கூட பேசுங்க, இன்னும் நான் சரியாகணும், அதானே கேட்கிறோங்க. வந்தவொடனே பக்கத்துல இருக்கிற ஆளுக்கா நம்ம ஜெபம் பண்றோம். என் பக்கத்துல இருக்கிற ஆள் சரியில்லை ஆண்டவரே, அவரை சரிப்படுத்தும், அப்படியா ஜெபம் பண்றோம். நம்ம அப்படி யாரும் ஜெபிக்கல. ஆனா உண்மையா இப்படிதான் ஜெபிக்கிறோமா? அது அந்த ஜெபம் ஆராதனை முடிவுல நன்றி ஆண்டவரே, சூப்பர், இன்னைக்கு நல்ல அருமையான வார்த்தையை கேட்டேன், இதுல எல்லாம் நான் சரியாக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப அருமையா இருக்கு, இதுவரை தெரியாத சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ லார்ட், இப்படி நான் செய்ய போறேன். அதுதான் நீங்க வளருவதற்கு வழி. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். அப்போ வசனம் தான் வளர பண்ணும்.